சொன்னேன். ஆனா அந்த மாதிரி என்ன துளி கூட என் மனசுல கிடையாது. சாவட்டோன்னு விட்டு தொலைச்சிருக்கணும். இங்க பாரு நந்தினி, அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். இங்க பார், நான் செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேண்டாம் நந்தினி, அப்புறம் நான் செத்துருவேன் நந்தினி. ஐயோ, செத்து தொலைன்னு தான் நான் சொல்லிட்டேன்ல. நான் நிஜமாவே செத்து போயிடுவேன் நந்தினி. அவதான் செத்து தொலைன்னு சொல்றாள். போடா போய் செத்து தொலை. நீங்க ரெண்டு பேரும் என்ன செத்து தொலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் சாக தயாரா தான் வந்திருக்கேன். இங்கேயே சாவறேன், இப்பவே சாவறேன். டேய், என்ன டவர்ல ஏறி சூசைட் பண்ணிக்க போறேன்னு ஒரு டிராமா பண்ணி, அதே மாதிரி இப்போ டிராமா பண்றியா? டிராமா பண்ணல, உண்மையிலே சாக போறேன். இப்பவே உங்க முன்னாடி நான் சாவ போறேன். என் காதுல புரிச்சுக்காம என்ன நீ அவாய்ட் பண்றல, என்ன நீ செத்து தொலைன்னு சொன்னல நந்தினி. நான் உன் கண்ணு முன்னாடியே நான் சாகுறேன் நந்தினி. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் நந்தினி. நந்தினி, I love you. I love நந்தினி, I love you நந்தினி. I love you நந்தினி. ஏய் ஏய் டேய், இங்க பாரு செழியன், நான் சொல்றதுக்கு செழியன், கடவுளே. நந்தினி, இவன் உண்மையிலே விஷத்தை சாப்பிட்டுருக்கான். இவன் செத்துட்டானா நம்மளுக்கு உண்மையிலே பெரிய பிரச்சனை. நீ போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு, போ. நான் வரேன். என்ன நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ண உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன செல்வம், இந்த செழியன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் மட்டும் எதிர்பார்த்தனா ஏதோ மிரட்டிட்டு இருக்கான் பயமுறுத்துறதுக்குன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா உண்மையில விஷத்தை குடிச்சு தொலைச்சிட்டான். ஆனா செழியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் தான் வீண் சிக்கல். போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். ஐயோ, நமக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்குதோ? நாம ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது எவ்வளவு தடங்கள் வருது பாத்தியா? என் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் இப்போ வந்து எவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் என்னதான் செய்வேன் செல்வம்? டாக்டர், செல்வம், இப்ப எப்படி இருக்கு? பாடியில 90% பாய்சன் கலந்துருச்சு. 10% தான் காப்பாத்த சான்ஸ் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐயோ, என்ன செல்வம் இப்படி ஹோப்லெஸ்ஸா சொல்லிட்டு போறாரு? இவன் உயிர் பொழைக்காம போயிட்டானா இவனோட சாவுக்கு நாமெல்லாம் காரணமாயிடுவோம். ஐயோ, அர்ச்சனா அன்னைக்கு உதவி செய்ய போய் செழியன் உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்ச. கடவுளே, எப்படியாவது இந்த நல்ல மனுஷனை காப்பாத்துப்பா. டேய், என்னடாச்சு? ராத்திரி பூரா இங்க இருந்து விடிய காலையில தான் வீட்டுக்கு போனோம். உடனே ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்கன்னு சொல்றேன். என்ன பிரச்சனை? நீங்களே வந்து பாருங்கண்ணே. என்னாச்சு? செத்துட்டானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பாருங்க. வாங்க. அண்ணா,
என்னடா பேசிட்டு இருக்கான்? என்ன நடக்குது? அண்ணா செழியனுக்கு முழிப்பு வந்ததுலேருந்து டாக்டர் கிட்ட எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க, என்ன சாக விடுங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் நர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஐயோ ராஸ்கல், அவனை அண்ணா உள்ள போகாதீங்க. அண்ணா, ராஸ்கல், அறிவு இருக்கடா உனக்கு? எதுக்கு இப்படி கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இல்லாட்டி நானே உன்னை சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். என்ன கொஞ்சம் தூக்கி பிடிங்க தம்பி. அதான் நானே செத்து போயிடுறேன்னு சொல்றேன் சார். அப்புறம் ஏன் சார் நீங்க என்ன சாகடிக்கணும்? சரி, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உங்க கையாலேயே என்ன சாகடிச்சிருங்க செல்வம். நானே விரும்பி தானே சாக பார்த்தேன். ஏன் என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து காப்பாத்தி கொடுமை பண்றீங்க? என்னை விட்டுருங்க, நான் சாகணும். என்ன சாக விடுங்க டாக்டர் ப்ளீஸ். நந்தினி இல்லாத வாழ்க்கைய நான் வாழ விரும்பல. என் சொத்து பூரா உங்களுக்கே எழுதி வச்சிடுறேன். தயவு செஞ்சு என்ன சாக விடுங்க ப்ளீஸ். நந்தினி, நீ என் கூட வாழதான் சம்மதிக்கல. நான் சாகவாவது சம்மதம் சொல்லு. டாக்டர் கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த சொல்லு நந்தினி. என்ன சாக விட சொல்லு. நான் சாகணும் நந்தினி. இதே மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் நானே ஒண்ணு. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இல்ல எப்படியாவது பேசி அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ப்ளீஸ் வெளியே இருங்க, போங்க. நீங்க அவரை படுக்க வைங்க சார். சார் படுங்க சார். செல்வம் ஒரு நாளும் அநாகரிகமா இன்னொருத்த பொண்டாட்டி மேல ஆசைப்பட மாட்டாரு. நந்தினி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு போய் சொல்லி உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீதான் என் உயிர், நீதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. எனக்கு உன் மேல கொள்ள அன்பு, காதல், பாசம் எல்லாமே ரொம்ப அதிகமா வச்சிருக்கேன். நான் உன்னோட காதலன், கணவன்மா. I love you. நந்தினி, செழியன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். செழியன் விஷயத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன் செல்வம். சொல்லு, என்ன முடிவு? பேசாம நீ மறுபடியும் செழியனோடவே உன் வாழ்க்கையை ஆரம்பி. செல்வம், என்ன சொல்ற நீ? ஆமா, வேற வழி இல்லை நந்தினி. நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இல்ல இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த முடிவுக்கு நான் கட்டுப்படவும் மாட்டேன். நந்தினி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்னத்த புரிஞ்சுக்கிறது? அப்போ உனக்கு என் மேல அன்பு இல்லையா? காதல் இல்லையா? நிறைய இருக்கு நந்தினி, அதனால தான் சொல்றேன். நீ மறுபடியும் உன் வாழ்க்கையை செழியனோடவே ஆரம்பி. என்ன பைத்தியக்காரத்தனம் செல்வம் இது? இது பைத்தியக்காரத்தனம் இல்லை நந்தினி, செழியனோட பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு எதிரான புத்திசாலித்தனம். இது பார், செழியன் இப்போ உயிர் பொழைச்சிட்டான். அதனால நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். இதே செழியனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். அவனோட இந்த பைத்தியக்காரத்தனமான முடிவால நம்மளோட எதிர்காலமே பாழா போயிருக்கும். இங்க பாரு நந்தினி, நான் சொல்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோ, ஒத்துக்கோ. நீ மறுபடியும் செழியனோட தான் வாழணும். என்ன செல்வம் இது? உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது?
அந்த செழியன் விஷம் குடிச்சிட்டாங்கிறதுக்காக நான் மறுபடியும் அவன் கூட வாழ ஆரம்பிக்கணுமா? அதை நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஐயோ நந்தினி ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. நீயும் நானும் பிரிஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கவே மாட்டோம். ஆனா செழியன் உன்னை பிரிஞ்சு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானே. நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற, செழியனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற. நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் அவன் விஷத்தை குடிக்க போறதா சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா டக்குன்னு எடுத்து விஷத்தை குடிச்சிட்டானே. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நீ செழியனோட தான் வாழணும். ஏன்னா நம்ம 2 பேரும் பெரிய போற ஒரு சூழ்நிலை வந்த கூட இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டோம். இதனால எனக்கு ஓ மேல அன்பு பாசமும் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஆனா இப்ப செழியன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல, அவ்வளவுதான். சாரி நந்தினி, நான் பேசிட்டு போனது உன் மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல நந்தினி. அதனால்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப கூட நான் வாசுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். கட்டாயப்படுத்தி தான் செழியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா. எப்படியாவது செழியனோட உயிரை காப்பாத்தி ஆவணும் நந்தினி. அதனால இந்த முடிவு எடுக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. உனக்கும் வேற வழி இல்லை நந்தினி. இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். எனக்கு புரியுது, இது உன் மேல திணிக்கப்பட்ட ஒரு முடிவு தான். ஆனா ஆனா இப்போ வேற வழி இல்லை நந்தினி. என்ன சொல்ற? நீ பேசினது முதல்ல எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ அதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரிஞ்சுது. நாம என்னதான் திட்டம் போட்டாலும் பிளான் பண்ணாலும் ஆசைப்பட்டாலும் கடைசியில முடிவெடுக்கிறது அந்த ஆண்டவன் தான். நாம நினைக்கிறது ஆசைப்படுறதெல்லாம் நடந்துட்டு அப்புறம் கடவுள் எதுக்கு? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களை சுயமா முடிவெடுக்கிறதுக்கு இந்த சமூகம் விடுறதே இல்லை. எப்பவுமே பெண்கள் மேல முடிவுகள் திணிக்கப்படுறதுதான் வழக்கமா இருக்கு. அதுல நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஓகே செல்வம், நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்க. ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கு நேர் எதிர்மாறாதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க. செழியன் கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு, அதுவும் நீயே ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என் தலை எழுத்த என்னன்னு சொல்றது? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் செல்வம் இப்படி எல்லாம் நடக்குது? நான் நீதி நேர்மைன்னு பேசாம
செழியன் கூடவே வாழ்ந்திருக்கலாம். ஆனா டைவர்ஸ் ஆகி தனியா வந்து உன்னை சந்திச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்க அப்பாவை இழந்து அர்ச்சனா வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற பழிய சுமந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு உன் கூட வாழலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் தொடங்கின இடத்துக்கே ஐ மீன் செழியன் கூடவே வாழ்க்கையை தொடர வேண்டிய நிலைமை. என்னோட இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது செல்வம். பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில எனக்கு கெட்ட பேருதான். இப்போ நான் ஓ முடிவுக்கு கட்டுப்படலைனாலும் உன்கிட்டயும் கெட்ட பேரு தானே. நந்தினி, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது புரியுது செல்வம். நீ என் பேச்ச கேட்டு நடந்து போலாம், உனக்கு நல்லது நடந்திருக்கு. அத பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ உன் பேச்ச கேட்டு நான் நடக்கிறேன். உன் சந்தோஷத்துக்காக. ஏன்னா still I love you செல்வம். தேங்க்ஸ் நந்தினி, ரொம்ப தேங்க்ஸ். என் மேல நீ இவ்வளவு அன்பும் காதலும் வச்சிருக்கிற. உன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.